பெஞ்சல் புயலால் புதுச்சேரியில் வரலாறு காணாத மழை பெய்த நிலையில் தற்போது மீட்பு பணிகள் தீவிரமாக மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. தேசிய மாநில பேரிடர் மீட்பு குழுவினருடன் இந்திய ராணுவமும் இணைந்து மீட்பு பணியில் ஈடுபட்டு வருகிறது. புதுச்சேரியில் குடியிருப்பு பகுதிகளில் வெள்ள நீர் சூழ்ந்த நிலையில் படகுகள் மூலம் மக்களை மீட்கும் பணி தீவிரமாக மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. இதுகுறித்த முழு விவரங்களை வழங்க தலைமைச் செய்தியாளர் சிவா நம்மோடு இணைப்பில் காத்திருக்கிறார். சிவா, வணக்கம். விவரங்கள். பெஞ்சல் புயலினுடைய தாக்கம் என்பது தமிழகத்தை காட்டிலும் புதுவையில மிகப்பெரிய அளவிலான ஒரு பாதிப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. புதுவை மக்களுடைய இயல்பு வாழ்க்கை என்பது முற்றிலுமாக சந்திக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக வீடுகளில் வெள்ளம் சூழ்ந்த ஒரு நிலையும், கடந்த 24 மணி நேரத்துக்கு மேலாக மின் இணைப்பு துண்டிக்கப்பட்ட ஒரு நிலையும், அவர்களுக்கு தேவையான அத்தியாவசிய பொருட்கள் கிடைக்க முடியாத ஒரு நிலையுமே புதுவையில இருந்து வருகிறது. அதில் மட்டுமல்லாமல் அவர்களுடைய இல்லங்களிலிருந்து வெளியேற முடியாமல் அந்த தண்ணீர் சூழ்ந்த இல்லங்களுக்குள்ளேயே அவர்கள் தவித்து வரக்கூடிய அவர்களை மீட்கக்கூடிய பணியில மாநில மற்றும் தேசிய பேரிடர் மீட்பு குழுவினர் தொடர்ந்து முனைப்போடு செயல்பட்டு வருகிறார்கள். அது மட்டுமல்லாமல் இந்த பணியில ராணுவமும் தற்போது தங்களை இணைத்துக் கொண்டிருக்கிறது. தொடர்ந்து அங்கு இருக்கக்கூடிய மக்களுடைய இயல்பு வாழ்க்கையை மீட்டெடுக்க வேண்டும், அவருக்கு மேலும் தேவையான அத்தியாவசிய பொருட்களான உணவு, மருந்து போன்றவற்றை வழங்க வேண்டும் என்பதற்கான பணிகள் என்பது தற்போது முடுக்கிவிடப்பட்டிருக்கிறது. அதனை பாதுகாப்பான இடங்களுக்கு கொண்டு செல்லக்கூடிய பணிகள் என்பது தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. கடற்படை சார்ந்தவர்கள், அதே போன்று விமானப்படை சார்ந்தவர்களும் இன்னும் நடுவே இணைவார்கள் என்ற ஒரு எதிர்பார்ப்பும் ஏற்பட்டிருக்கிறது. குறிப்பாக புதுவையை பொறுத்தவரை அங்க இருக்கக்கூடிய மக்களை காட்டிலும் வெளிநாடுகளிலிருந்து அங்கு சுற்றுலாவுக்கு வந்து தங்கியிருக்கக்கூடிய மக்களுடைய எண்ணிக்கையும் கணிசமாக அதிகமாகவே இருக்கும். அந்த அடிப்படையில் அவர்களையும் மீட்கக்கூடிய பணிகள் என்பது தொடர்ந்து மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. எனவே இந்த பெரு மழை, பெரு வெள்ளம், இந்த புயலுடைய பாதிப்பு என்பது புதுவையில 50 சென்டிமீட்டர் அளவிலான மழையை தந்திருக்கக்கூடிய நிலையில இது மிகப்பெரிய ஒரு பாதிப்பாகவே பார்க்கப்படுகின்றது. கடந்த 2004ஆம் ஆண்டுக்கு பிறகு மிகப்பெரிய அளவிலான ஒரு மழையை சந்தித்திருக்கிறது புதுவை. 2004 மழை வந்தபோது கூட 50 சென்டிமீட்டர் மழை அளவு பதிவாகவில்லை. ஆனால் தற்போது அதை காட்டிலும் அதிக அளவிலான ஒரு மழை பொழிவு என்பது புதுவையில பதிவாகி இருக்கிறது. எனவே அங்கு இருக்கக்கூடியவர்களுக்கு தேவையான உதவிக்கரம் வைப்பதற்கு பல்வேறு மாநிலங்களில் இருப்பவர்களும் தொடர்ந்து அதற்கான ஒரு உதவிக்கரத்தை நீட்டி வரக்கூடிய நிலையில அங்கு இருக்கக்கூடிய பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய மக்களை மீட்கக்கூடிய பணிகளில் மாநில மற்றும் தேசிய பேரிடர் படையோடு தற்போது இந்திய ராணுவமும் இணைந்திருப்பது தற்போதைய அண்மை செய்தியாக பார்க்கப்படுகின்றது. நவீனா, விவரங்களுக்கு நன்றி சிவா.